இவனுக்கு ஆம்பளை பசங்களை கண்டா அறவே பிடிக்காது, அடிச்சுடுவான். ஆனா பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், கொஞ்சுவாரு. இந்த சட்டமன்ற நிகழ்வுகள் எல்லாம் எப்படி நடக்கிறது என்பது என்னை விட உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் தொடர்ச்சியாக இந்த ஆளுநர் மரியாதைக்குரிய திரு ஆர்.என். ரவி வந்த பிறகாக ஒரு வருடம் மட்டும்தான் சரியா நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக 3 வருடம் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராவுகாலம் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராவுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு. ஆனா எனக்கு ஏற்றாறு போல நீங்க வந்து செய்யுங்க, இப்பயே தேசிய கீதம் ஒழிக்கணும்ன்றாராம், இல்லைன்னா இதை முன்னாடி வைங்க இதை பின்னாடி வைங்கன்றாராம். அப்படி எங்கேயா சொல்லியிருக்காங்கன்னு காட்டுங்க. ஒரு இடத்துக்கு பிரசிடென்ட்டும் கவர்னரும் வந்தாங்கன்னா அந்த இடத்துல அவர் வரும்போதும் அவர் முடிச்சுட்டு கிளம்பும் போதும் தேசிய கீதம் பாடணுங்கிறது விதி. நம்ம தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் வச்சிருக்கோம். தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பத்தில் முடிக்கும் போது தேசிய கீதம் வச்சிருக்கோம். இதுவே 1991 ஜூலைல வந்தது தான். கடந்த வருடம் உரையில இல்லாதெல்லாம் பேசினாரு படிச்சாரு அப்படின்றதெல்லாம் விவாதமாச்சுல்ல? இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க. வார்த்தையை நம்ம உரையில இல்லாத என்ன சொன்னார் நீங்க சொல்லணும். நீங்க சொல்லணும். அன்றைக்கு விவாதமாச்சு இல்ல சார்? விவாதம் நீங்க அதான் அதை நான் பதிவு பண்ணிட்டு போக முடியும். நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க உங்க விருப்பத்துக்கு, நான் பதிவு பண்ணணும். நீ இஷ்டம் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்க கேள்வி இருக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், அவர் வந்து சில விஷயங்கள்ல எனக்கு உடன்பாடு இல்ல, நான் படிக்கல. இல்ல சப்ஜெக்ட் அது இல்ல, சப்ஜெக்ட் நான் சொல்லிடுறேன். போற போக்குல ஆளுநர் வந்து ஒரு தப்பான ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது இருந்து போட்டு நமக்கு பிரச்சனை இல்ல. நான் வேற அப்படி போக முடியாது. நீங்க சொல்ற ஒரு வார்த்தைக்கு நான் இங்க விளக்கம் சொல்லி ஆகணும். அன்னைக்கு அவரு சபைக்குள்ளார வரும்போது முதல்ல தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டதா? இல்ல, அன்னைக்கே ஏத்துக்கிட்டாரு, அன்னைக்கே ஒரே அன்னைக்கும் சொன்னேன். அது இன்னைக்கு அவருடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னு தெரியும். நான் அப்பையும் சொன்னேன், அதன் பிறகும் சொன்னேன். சட்டசபையிலே வச்சுட்டு முதல்ல வச்சுட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணேங்கிற வார்த்தையை சொல்றாரு. யார்கிட்ட ரெக்வஸ்ட்? சபாநாயகர்ட்டையும் முதல்ல வச்சுட்டு அங்கேயே. இந்த மாதிரி எங்கேயுமே ஐயா அப்பாவு அவர்கள் சொல்லவே இல்லை. அவர் மறுக்கல. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. இல்ல சார், கடந்த காலங்கள்ல இந்த மாதிரி எந்த ஆளுநர்களும் இப்படி எல்லாம் நான் ரெக்வஸ்ட் வச்சேன், அதே போல இதுதான் முறை, 91க்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சுன்னு திரு அண்ணாமலை சொல்வது போல யாரும் எடுத்து பேசல. அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அமைச்சர் பெருமக்களை விட அதிகமா சபாநாயகர் தான் பேசுறாரு. அண்ணனை எவனாவது அடிக்க வந்தா அவன் கையெடுக்கிற முதல் ஆள் நானு. நீயாவது கையை தான் எடுப்பேன், ஆனா நான் அவருக்கு உயிரே கொடுப்பேன். அமைச்சர் பெருமக்கள் கூட பதில் சொல்லாம இவர் தான் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி யாரும் சொன்னாலே நம்ம யோசிக்கலாம். அது தேவையில்லை. அவங்களுடைய மரபு அவங்க பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய வழக்கம் அவங்க பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. என்ன அடி சிங்கிறீங்களே. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இவர் வந்து அஸ்ஸாம் நாகாலாந்துடைய வாழ்த்து பாடலை பாடுன்னு சொல்லி தான் நம்ம கேட்கலாம். அவர் சொன்னது தேசிய கீதம், அதுவும் கான்ஸ்டிடியூஷன் மேண்டேட். தமிழ் தாய் வாழ்த்து முதலிலும் இறுதியில தேசிய கீதமும் பாடினால் என்ன தவறு? தப்பே இல்ல. இடையில ஒரு முறை தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிறகோ தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னாடியோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஒரு தேசிய கீதம் பாடினால் என்ன தவறு? இது என்ன தேசிய கீதம் நினைச்ச போதெல்லாம் பாடிறது முன்னாடி தேவையில்லை சார். இல்ல சார், இது தேவையில்லைன்னு சொல்றது வந்து உங்களுடைய உரிமை கிடையாது. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. தேவையில்லை. நீங்க இப்படிதான் அவை நடந்திருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க அவையை ஃபாலோ பண்ணாத, அவைக்குள்ள இருந்தவர் நீங்க பாத்திருக்கீங்க. 1991க்கு பிறகு சார் இது வந்து இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்கலாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இவங்க திமுகவுக்கு எதிரான அரசியலை செய்யணும் திட்டமிட்டு இதை பண்ணிக்கிட்டு நேத்தைக்கு என்ன சப்ஜெக்டோ அதை மறைச்சிட்டார் சார். நேத்தைக்கு மக்கள் பிரச்சனையை அவர் பேசியிருக்கணும் சார். அண்ணா பல்கலைக்கழக விஷயம் தீயாய் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அதை டைவர்ட் பண்ணதே ஆளுநர். அப்ப மக்களுடைய பிரச்சனையை மறுத்துட்டார், தவிர்த்தார். ஓகே விட்டுருங்க. நீங்க இன்னைக்கு ஏன் பேட்டி வந்து ஆளுநர் மேல கேக்குறீங்க? நீங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி மேல கேட்கல. நீங்க ஏன் பேட்டி கேட்டீங்க? என்ன சொல்லி பேட்டி கேட்டீங்க? ஆளுநர் பத்தி டாபிக் கேட்டீங்க. இல்ல அவர் தான் திசை திருப்புறாரு. நீங்க ஏன் திசை திரும்புறீங்க?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவர் அண்ணா பல்கலைக்கழக மேட்டர்ல இருந்து மக்கள் பிரச்சனையில இருந்து சட்டமன்ற திசை திருப்பிட்டார்ல சார். நீங்க ஏன் சார் திரும்பினீங்க? அதெல்லாம் விட்டுருங்க சார். நீ ஏன்ட்ட பேட்டி கேளுங்க. பேட்டி கேட்கும் சார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பத்தி பேசுறோம். கேட்க வேண்டியதானே சார்? ஏற்கனவே டென்யூர் முடிந்த ஒரு ஆளுநர். யார் சொன்னா டென்யூர் என்ன போட்டிருக்கு? ஏதாவது ஒரு ப்ரூஃப் காட்டுங்க. நான் உங்க பேச்செல்லாம் கேட்கிறேன். ஆளுநர் டென்யூர் நீங்க சொல்லணும். ஆளுநர் டென்யூர் சொல்லுங்க சார். இவருக்கு சார் பதில் சொல்லுங்க. முதல்ல டென்யூர் முடிந்த ஆளுநர் பயன்படுத்தணும். நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. 3 வருஷமா என்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இல்ல. பேசாம இருங்க. பேசாம இருங்க. ப்ரூஃப் இல்ல என்ன பேசுறீங்க நீங்க? என்னமா நினைக்கிறேன் அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. போடா நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போடா. ஆளுநர் எங்க போட்டிருக்கு? பத்திரிகையாளர் கேக்குறாங்க, சபாநாயகர் ஜாலி பண்றாங்க, எல்லாம் பேசாம உட்கார்ந்து போயிட்டு இருக்கீங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. எங்க போட்டிருக்கு? என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? சட்டமன்ற உரை எப்படி இருக்கணும், அதே போல சட்டமன்ற உரையை நான் எப்படி டெலிவரிபிள் பண்ணணும் அப்படின்றது அவரோட முடிவு. அவரே அப்படி பண்ண முடியாது. அது மரபுல வழக்கம் இல்ல. அது வந்து எழுதி கொடுக்கிற படிக்கிறது தான் வழக்கம். இப்ப அநியாயத்துக்கு நியாயமா இருக்கேப்பா. ஆளுநர் வந்த பிறகுதான் நமக்கு நாட்டுப்பற்று வந்துச்சா என்ன? ஆமா ஆமா. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். இந்தியா தாய்நாடு, இந்தியர்கள் யாவரும் என்னுடன் பிறந்தவர்னு நம்மளாம் படிச்சுட்டு வந்திருக்கோம் சார். நோ கல்ச்சர். டேய் சில்பான் அளவோட நிறுத்திக்க. கல்ச்சரை பத்தி நீ பேசாத நாயே. இல்ல நம்ம கடந்த காலங்கள்ல முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து நிகழ்ச்சி 91க்கு பிறகு. அப்ப 91 வரைக்கும் சட்டசபை நடக்கலையா? 91க்கு பிறகான வரலாற்றை பேசுங்கன்னா 91க்கு முன்பு நடந்த வரலாறை தூக்கி வச்சுக்கிட்டு எதற்கு இந்த பிரச்சனை? எதற்கு இந்த பிரச்சனை? தமிழ்நாடே 91க்கு அப்புறம் தான் வந்துச்சா? தமிழ் தாய் வாழ்த்து சட்டம் நாட்டுக்கு இது பிரச்சனையா சார்? இது தேவையா சார்? அழகா சொல்லு. இது தேவையா? வாங்க நம்ம சட்ட ஒழுங்கு பத்தி பேசுவோம். நான் அதான் உங்களை அப்பயே கேட்டேனே, மாதேஷ் என்ன பேட்டி கேட்டாரு? தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு பத்தி பேசணும் கேட்டாரா? நீங்க நான் பேசுவோன்றேன், நீங்க ஏன் பேச மாட்டேன்றீங்க? நான் ரெடி சார். பேசுங்க. நான் பேசியிருக்கேன் சார். இங்க நம்ம பேசுவோம் சார். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. சட்டமன்றத்தில் இப்படி ஒரு விஷயத்தை செய்துவிட்டு போய்விட்டார் 3 நிமிஷத்துல. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத்ன்றாரு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத் ரெண்டுமே சரி. ஏன்னா இந்தியான்னு போடுங்க சார். நீங்க உங்க சொல்லுக்கு போட்டுக்கங்க சார். இல்ல சார், நீங்க இந்தியான்னு போட்டா அவர் சண்டைக்கு வந்தாரா? அவர் பாரத் சொன்னா அவர் பாகிஸ்தான் சொல்ல, ஆப்கானிஸ்தான் சொல்ல, இந்தியாவுடைய ஒரிஜினல் பேரை சொல்றாரு. இப்போ என்ன இருக்கோ அதை போடுங்க சார். உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து தமிழ்நாடு, தமிழகம், இப்போ என்ன இருக்கு போடுங்க. இந்தியா கான்ஸ்டிடியூஷனோட முதல் வரியில இந்தியா தட் இஸ் பாரத். சார் எதுக்கு படிச்சவரா இருக்கீங்க? எல்லாம் படிச்சவரா இருக்கீங்க. இது வீம்பா இருக்கு சார். இது எதுங்க பாரத் சொல்றா? பாரத நாடுன்னு சொன்னா உங்களுக்கு வீம்பா இருக்கா? என்ன திடீர்னு கோவம் ஆயிட்டா? இவன் மூஞ்சி சரியா வருமாடா? சரியா வருமாடா? சரியா வருமாடா? உங்களுக்கு பாரதனா கசக்குதா? அப்படி அப்புறம் அவர் என்ன தப்பா சொன்னாரா? உங்களை இந்தியா சொல்லக்கூடாதுனாரா? இந்தியா ஒரு நாடு கிடையாதுனாரா? இந்தியா ஒரு நாடு கிடையாது சொல்ல பேசாம உட்கார்ந்திருப்பீங்க. பாரத மணி திருநாடு சொன்னா கசக்குதா? பாரத் சொன்னா கசக்குதா? கம் ஆன் பாய்ஸ். நம்மளுக்கு வர்றத பூரா இவன் வாங்கிக்கிறானே. யாரு வெத்த பிள்ளையோ இருக்கானான்னு கிட்ட போய் பாப்போம். பாரதம் அவர் சொன்னா சொல்ற, நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது இந்தியாவுடைய பேர், ஒரிஜினல் பேர். இந்தியாங்கிற பேர் வந்து நூற்றாண்டுகள் வந்து, இது வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. எங்க தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்க சபையில? யார் சொன்னா? அவரே சொல்றாரு அவருடைய ட்விட்டர்ல. பாட மாட்டேன்னு மறுத்தது. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. நான் அவரை தவறானவர்னு சொல்லல. என்ன பாக்கி வச்சிருக்கீங்க? பிரச்சனையை பற்றி நிறைய அண்ணாமலையோட பயங்கரமா அரசியல் பண்ணிட்டாரு, திசை திருப்பிட்டாரு, எல்லாமே சொல்லிட்டீங்க. என்ன பாக்கி ஏதாவது வச்சிருக்கீங்களா? தமிழ்நாடு முதலமைச்சர் பத்தி நீங்க பேசுவீங்களா? சபாநாயகரை பத்தி பேசுவீங்களா? கட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஐ சேலஞ்ச் யூ. இப்படி பேசுங்க பாப்பா இன்னொருத்தரை பத்தி. இல்ல, ஆளுநரை நான் பெரிதும் மதிக்கிறேன் சார். நீ என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆளுநர் செய்வது சரின்னு திரு பாண்டே சொல்றாரு. ஆளுநர் செய்து தப்பு இல்லைன்னு பாண்டே சொல்றாரு. ஆளுநர் என்ன தப்பு செஞ்சார் நீங்க சொல்லுங்கன்னு நான் கேள்வி. நான் வந்து அது நான் வந்து கண்மூடித்தனமாவும் போல. ஆளுநர் என்ன தப்பு செஞ்சார் சொல்லுங்கன்றேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன்.